சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து சொல்ல சொல்ல கேட்காம காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா அங்கிட்டு இருந்து வசந்தி ஃபோன் பண்றாங்க. "அம்மா என்னம்மா வேணும் உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ கேட்கவும், வேகமா தனம் வந்து ஃபோனை புடுங்கி, "அம்மா அக்கா சொல்ல சொல்ல கேட்காம காலேஜுக்கு கிளம்பி போறாமா. நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்கவே மாட்றா. பாத்தியாமா இவளுக்கு பிறந்த நாள் அதுவுமா காலேஜுக்கு கிளம்பி போறா. இன்னும் உடம்பே சரியாகல அதுக்குள்ள கிளம்புறா" அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து வசந்தி கிட்ட சொல்லவும், உடனே வசந்தி சொல்றாங்க, "அவகிட்ட போனை கொடு நீ" அப்படின்னு சொல்லும்போது, "அடியே தமிழே, அதான் சொல்றாள, நீ தனத்தை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. அம்புட்டு பெரிய விஷயத்துல இருந்து தப்பிச்சு மீண்டு வந்திருக்க. பிறந்த நாள் அதுவுமா ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா நீ உன் காலேஜுக்கு போடி" அப்படின்னு அங்கிட்ட இருந்து வசந்தி சொல்லவும், "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தனமும் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. "அக்கா நம்மளை யாருக்கா கோயிலுக்கு கூட்டிட்டு போவா?" அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா சேது வர்றாரு. "மாமா இன்னைக்கு அக்காவுக்கு பிறந்த நாள் மாமா. இன்னைக்கு அக்காவோட பிறந்த நாளை கொண்டாடலைனாலும் பரவாயில்ல, அம்மா அக்காவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர சொன்னுச்சு மாமா. நீங்க எனக்காக என்னையும் அக்காவையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா?" அப்படின்னு தனம் வந்து சேது கிட்ட கேட்கவும், தனம் கேட்டதுனால சேது வந்து மறுக்க முடியாம, "சரி கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பார்த்தா தமிழ் தனமும் கிளம்பிடுறாங்க. 3 பேரும் சேர்ந்து கார்ல போறாங்க. அப்புறம் அப்பத்தா கேக்குறாங்க, "என்னடி எங்க போற?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மாச்சி அது ஒன்றும் இல்லை, அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே, அதனாலதான் கோயிலுக்கு போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், "அப்படியா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ்ச்செல்வி" அப்படின்னு அப்பத்தா வந்து தமிழுக்கு சொல்லவும், தமிழ் வேகமா வந்து அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. "நீ எப்பவுமே நல்லா இருப்படி" அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், "சரி சரி, அவன் வேற கடுகடுன்னு இருக்கான், நீ சீக்கிரமா போ" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிடுறாங்க. 3 பேருமா சேர்ந்து கோயிலுக்கு போயிடுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு அங்க சாமி கிட்ட வந்து அர்ச்சனை பண்றாங்க. சேது தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனா வந்து பேரை சொல்லிடுறாங்க. சாமியும் வந்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம சேது கையில குங்குமத்தை கொடுத்து, "இந்தாப்பா ஓ மனைவிக்கு வச்சு விடுங்க" அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி சேது வந்துட்டு பூசாரி சொன்னதை தட்ட முடியாம தமிழுக்கு வந்து குங்குமத்தை நெத்தியில வச்சு விடுறாரு. 2 பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. "சரி நான் காலேஜுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிளம்புறாங்க. "அக்கா அக்கா என்னக்கா நீ வீட்டுக்கு வந்துட்டு போக வேண்டியதானே?" அப்படின்னு தனம் சொல்லவும், "இல்லடி இப்பவே நேரமாச்சு, நான் போனாதான் சரியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இங்கிட்டு காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு தனமும் சேதும் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. தனம் சொல்றாங்க, "மாமா அக்கா நீங்க பிறந்த நாள் கொண்டாடுனீங்கல்ல அக்காவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் நினைச்சு பார்த்து அக்கா கொஞ்சம் கவலைப்பட்டுச்சு மாமா. அக்கா பிறந்த நாளை எப்படியாவது நல்லா கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேன்" அப்படின்னு தனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சேதி எதுவுமே பேசாம அமைதியா வர்றாரு. "சரி மாமா, நீங்க ஒன்றும் கொண்டாட வேணாம், நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு சேது வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காரு, பாவம் இவ வேற ரொம்ப நம்ம அப்பாவுக்காக கஷ்டப்பட்டு காடு மலைன்னு போயிட்டு உயிரை பணைய வச்சு மருந்து தேடி போனா, அவளுக்காக ஒரு கேக்கு வாங்க மாட்டோமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழுக்காக கேக்கு கடைக்கு போறாரு. கேக்கெல்லாம் வாங்கிடுறாரு. அதுல வந்து தமிழ்ச்செல்வின் பேரெல்லாம் எழுதி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. "இந்தா இது உன் அக்காவுக்கு கேக்கு, உன் அக்கா வரவும் கேக்கை வெட்டிக்கு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட கேக்க கொடுக்கவும், தனம் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "சரி மாமா, நான் இதை போய் நம்ம அம்மாச்சி கிட்ட சொல்லி அம்மாச்சி அத்தை எல்லாரும் இங்க வர சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தனம் போயிட்டு நம்ம அப்பத்தா கிட்ட சொல்றாங்க, "அம்மாச்சி இன்னைக்கு அக்காவுக்கு பிறந்த நாளைக்கு மாமா கேக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு பிறந்த நாளைக்கு அக்கா கேக்கு வெட்டும் போது கூட வந்து நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், "அப்படியா விஷயம், எங்கிட்ட இவனுக்கு நல்ல புத்தி வந்தா சரிதான்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா எங்கிட்ட தமிழ் வந்துட்டு காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. வர்ற வழியில போஸ் வரான். "ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பிடிச்சி வழி மறிக்கிறான். "இப்ப என்ன வேணும் உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், "பார்த்தேல நான் எப்படி வீட்டுக்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு பெரியப்பாவும் ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ என்னை கடவுளா பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ ஏதோ பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருந்த என்னையும் எங்க அம்மாவையும் இவ்வளவு நாளா வெளியே வச்சிருந்தேல, எப்படி உள்ள வந்தேன்னு பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே தமிழ் சொல்றாங்க, "அதான் எனக்கு தெரியுமே உன் திருட்டு வேலை என்னன்னு. நீ எப்படி உள்ள வந்து எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நான் கொண்டு வந்த மருந்து எடுத்துட்டு வந்து என் பின்னாடி அடிச்சுட்டு
இப்போ நீ கொண்டு வந்ததான் நாடகம் போட்டு உள்ள வந்துட்ட அப்படின்னு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு போஸுக்கு அதிர்ச்சி ஆகிருது. இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு இங்கிட்டு தமிழ் சொல்லவும் போஸ் அதிர்ச்சி ஆகி நிக்கிறான். உடனே தமிழ் சொல்றாங்க, இந்த விஷயத்த நான் சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, உன்னோட கதையை முடிச்சுட்டு திரும்பவும் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சேத போஸ் வந்துட்டு தமிழை முறைச்சிட்டு அங்கிருந்து போயிடறான். ஐயோ இவ வேற உண்மையை சொல்லிட போறா அப்படின்னு சொல்லிட்டு போஸுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. வீட்டுக்கு போனதுமே அம்மா அவ இன்னைக்கு தமிழ்ச்செல்வியை பார்த்தேமா, தமிழ்ச்செல்விக்கு எல்லாமே தெரியுமா, நான் தான் அவ தலையில அடிச்சு அவ கொண்டு வந்த மருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாயாலே சொல்றாமா, இவ எந்த நேரத்துல இந்த விஷயத்த சொல்லுவானே தெரியலமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அப்படியா இவ கதைய கூடிய சீக்கிரத்துல முடிச்சே ஆகணும்டா, அது மட்டும் இல்லாம இவ வயிற்றுல விளர்ற குழந்தைய வச்சுக்கிட்டு தான் இவ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா அப்பத்தா வர்றாங்க. அடியே மோகனா இங்க வாடி செத்த அப்படின்னு கூப்பிடும்போது, என்னத்தை என்ன விஷயம் இவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுறீங்க அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க. அது ஒன்றும் இல்லடி, இன்னைக்கு தமிழ்ச்சுக்கு பிறந்த நாளாம், அவளுக்கு கேக்கு வெட்ட போறாங்க, வா நீ நானு மலர் எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஈஸ்வரி வந்துட்டு அங்க தமிழ் வீட்டுக்கு போகுது. அங்க பார்த்தா சேது வந்து வெளியே போயிருக்காரு. தனம் வந்துட்டு வசந்தி கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியே நின்று. தமிழ் இன்னும் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரல, வந்துகிட்டு இருக்காங்க. தமிழ் வர்றதுக்குள்ள அந்த கேக்ல மயக்க மருந்து கலக்கணும், அதுவும் கேக்கு எப்படியும் அவ தான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா இந்த ஈஸ்வரி வந்து பிளான போடுது. அப்புறம் பார்த்தா இந்த ஈஸ்வரி வந்து அது கொண்டு வந்த மருந்து கேக்ல கலந்துருது. அந்த நேரம் யாருமே இல்ல, நல்லபடியா கலந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கேக்க அவ சாப்பிட்டது மட்டும் இல்லாம அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சாப்பிட்டு வாதி மயக்கத்தோட கிடக்க போகுது, இந்த தமிழ்ச்செல்வி வயிற்றுல இருக்க குழந்தை சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷமா வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா இங்க அப்பத்தா மோகனா எல்லாரும் வந்துடுறாங்க, தமிழும் வந்துடுறாங்க. என்ன ஒரே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, எல்லாரும் இங்க இருக்கீங்க அப்படின்னு அப்பத்தா கிட்ட தமிழ் கேக்குறாங்க. என்னடி இப்படி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க, போய் கை கால் முஞ்சிலாம் கழுவிட்டு நல்ல சேலையை கட்டு, இங்க உனக்கு பிறந்த நாளைக்கு உன் புருஷ சேது கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கான் வெட்டுறதுக்கு அப்படின்னு அப்பத்தான் சொல்லவும் இதை கேட்டுட்டு அப்படியே தமிழ் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் ரெடி ஆயிட்டு வர்றாங்க, கேக்கு வெட்டுறதுக்காக ரெடியா நிற்கிறாங்க. சேதுவும் வர்றாரு. சேது வந்துட்டு பக்கத்தில் நிற்கிறாரு. நான் ஒன்றும் உன் மேலே உள்ள பாசத்தினாலலாம் கேக்கு வாங்கிட்டு வரல, தனம் சொன்ன சின்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சேது மழப்பவும் தமிழ் சிரிக்கிறாங்க. சரி சரிக்கா கேக்க வெட்டுக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, கத்தி எங்க தமிழ் அப்படின்னு இங்க மோகனா கேக்குறாங்க. உள்ள இருக்குத்த அப்படின்னு சொல்லிட்டு சேது போயிட்டு கத்தி எடுக்க போறாரு. அங்க பார்த்தா அந்த விஷ பாட்டிலோட ஒரு மருந்து மூடி இருக்கு. இதை பார்த்துட்டு சேது அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்னது இது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் தமிழ் யாரும் சாப்பிடாதீங்க அந்த கேக்க அப்படின்னு சேது வந்து அந்த கேக்க வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாரு. அந்த மருந்து பாட்டிலை வாங்கி தமிழ் பாக்குறாங்க. எங்க இது வந்து மயக்கம் வாந்தி வர்ற மருந்து, இந்த மருந்து எதுல கலந்தாலும் அவங்களுக்கு மயக்கம் வாந்தி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு சேது அதிர்ச்சி ஆகிறாரு. இந்த மருந்து எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி யாரோ என் மேல உள்ள வன்மத்துல தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஈஸ்வரி வந்து ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கத தமிழ் பார்த்துடுறாங்க. உடனே இதை பார்த்ததுமே ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகிருது. ஐயோ இங்க இருந்தோம்னா நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கிட்டு ஓடிடுது. அப்புறம் பார்த்தா தனம் கேட்குறாங்க, மாமா என்ன மாமா ஆசையா கேக் வெட்டலான்னு பார்த்தா அது கூட முடியாம போச்சு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா வந்துட்டு மலர் வர்றாங்க. கேக்கு தானே, நானும் தமிழுக்காக கேக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்துட்டு கேக் எடுத்துட்டு வர்றாங்க. அந்த கேக்கு எல்லாருமா சேர்ந்து வெட்டி ரொம்ப சந்தோஷமா தமிழோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. சேது வந்து தமிழுக்கு கேக் ஊட்டி விடுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.